வெல்கம் டு மை சேனல். இப்போது என்ன வீடியோ பற்றி பேச போகிறேன்னா, இது வந்து கேரளாவில் போயிட்டுருக்கிற ஒரு வீடியோ தான். அது என்னென்னா ஒரு குமிழி. சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவாங்க. நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடல. இப்போ அண்ணன் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாரு. எல்லோரும் பார்த்துக்குங்க. திருச்செந்தூர் யாருமே போனதில்லையே மாதிரி தான் இவர் வீடியோ போடுறாரு. இவர் திருச்செந்தூர் போனது அந்த ஆதிரன் தம்பிக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு. ஓகே, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த போயிட்டு வரக்குள்ள ஒரு 30 வீடியோ போட்டுருவார். இந்த கோயில் இங்கே இருக்குது, அந்த கோயில் இங்கே இருக்குது, நாங்கள் சாப்பிட்டோம், நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு. திருச்செந்தூர் போகிறது பற்றி தப்பில்லை. அண்ணன் திருச்செந்தூர் போகிறது மொட்டை அடிக்கிறத விட வலைதளத்தில் வந்து வீடியோ போட்டு அப்லோடு பண்ணி கொஞ்சம் வருமானம் பார்க்குறதுக்கு நான் நினைக்கிறேன். திருச்செந்தூர் நீங்கள் போகிறது வந்து மொட்டை அடிக்கிறதுங்க எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து இவ்வளோ விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது நான் வந்து உங்களை எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது பேசலிங்க. நாங்கள் இங்கே ஒரு வழியாக இடம் கிடச்சாச்சு, ஒரு வழியாக ஹோட்டல் கிடச்சாச்சு, ஒரு வழியாக கடை கிடச்சாச்சுன்னு ஒவ்வொரு வழியிலும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இதில் எதுக்குன்னு தெரியலிங்க. ஒரு மொட்டை அடிக்கிறதுக்கு போகிறீங்க, போயிட்டு வந்தோமா, அதுக்கப்புறம் வீடியோ போட்டோமான்னு இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வீடியோ போட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்டர்ஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க சப்ஸ்கிரைபர் யாருமே நீங்கள் திருச்செந்தூர் போக வேண்டாம்னு சொல்லிங்க. ஆனால் நீங்கள் தான் வலுக்கட்டாயமாக வந்து வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறதுக்கு வேண்டி இப்படி பப்ளிசிட்டி பண்ணிகிட்ருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து, வேற ஒரு கருத்தும் இல்லை. கருத்து யார் வேணால் சொல்லலாம். அதுக்காக உங்களை வந்து என்ன வீடியோ போட்டாலுமே பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். திருச்செந்தூர் போங்க, மொட்டை அடிச்சுட்டு வீடியோ போட வேண்டிய அதுக்குள்ளே ஒரு 4-5 வீடியோ அப்லோடு பண்ணுறீங்க. அது என்ன சொல்கிறதுங்க? அப்போ நீங்கள் பப்ளிசிட்டி தேடிட்டு மொட்டை அடிக்க போகிறேன்னு அர்த்தம். எல்லாருமே கோயிலுக்கு போனால் நேராக சாப்பிட்டு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுவீங்க. நீங்கள் சாப்பிட்ற இடத்துல ஒரு வீடியோ போடுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வீடியோ இன்றைக்கி வருதுமோ ஓகே, உங்களுக்கு நல்ல வருமானம் வருது, நீங்கள் வீடியோ போடலாம், என்ன வேணால் போடலாம். என்ன நான் சொல்கிறது, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க? நீங்கள் யார் சொன்னாலும் எதாவது சொன்னாலுமே நான் பாட்டுக்கு வீடியோ போடுவேன்டா, இஷ்டம் இருக்கவங்க பாருங்கடா, இல்லைன்னு பார்க்காம போங்கடா அப்படின்னு சொல்கிறத உங்கள் ஹாபி. ஓகே, நல்லபடியாக மொட்டை அடித்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. என்னோடய வாழ்த்துக்கள். உங்கள் வீடியோ வந்து பப்ளிசிட்டி பண்ணுங்கள்.